என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 13. இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் உன்னை மீட்பார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மீகா 4 வசனங்கள் 6 முதல் 13 வரை. மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். மீகா 4:8. உலகத்தின் முடிவில் நடக்கவிருக்கும் காட்சிகளை கண்டு கூறிய மீகா அதற்கும் முன்னதாக இஸ்ரவேலுக்கு என்னென்ன நடக்கும் என்று முன்னுரைக்கிறார். முன்னுக்கு பின் முரணாக கூறுவதாக தோன்றினாலும் அவருக்கு பின் நடந்த வரலாற்று நிகழ்வுகள் அவருடைய கூற்றுகளும் திருமறையும் மெய் மெய் என்று விளம்புகின்றன. வசனங்கள் 6-7. நொண்டியானவள், தள்ளுண்டவள், தீங்கு அனுபவித்தவள் என்ற சொற்கள் இஸ்ரவேலரை குறிக்கின்றன. இஸ்ரவேலரை பலத்த ஜாதியாக வைப்பேன் என்று சொன்ன போதிலும் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் முதலில் தண்டித்ததையே அச்சொற்கள் குறிக்கின்றன. கர்த்தர் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளுவார் என்பதும் உறுதியாகிறது. மந்தைகளை காவல் காப்பதற்காக பாலஸ்தீன நாட்டில் ஆங்காங்கே மேடைகள் இருக்கும். அது மந்தையின் துருக்கம் என்று 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மீண்டும் ஆளுகை இஸ்ரவேலிடமே வரும் என்பதை இதே வசனமும் உறுதி செய்கிறது. இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை சொன்ன மீகா சட்டென்று தன் போக்கை மாற்றி, அப்படி இஸ்ரவேலுக்கு ஆட்சி வருமுன் துன்பம் வரும், அதுவும் பிரசவ வேதனை கொத்ததாய் மிகவும் கொடியதாய் இருக்கும் என்கிறார். 10ஆம் வசனத்தில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதையும் அதன் பின் கர்த்தர் அவர்களை விடுவிப்பதையும் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 2 நாளாகமும் 36 வசனங்கள் 20 முதல் 23. இந்த வரலாற்று நிகழ்வு மீகா காலத்திற்கு பின் சுமார் 100 ஆண்டு காலம் கழித்து நடைபெற்றது. அதை துல்லியமாக மீகா முன்னுரைத்திருக்கிறார். தீட்டுப்படுதல். சங்கீதம் 74:7 உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். இது மீகா சொன்ன தீர்க்க தரிசனப்படி நடந்ததுதான். 12-13ஆம் வசனங்களில் மீகா மீண்டும் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேலரை அருக்கட்டிகளைப் போல களத்தில் சேர்ப்பார். அவர்கள் அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவார்கள். சகோதரரே, மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர் தண்டிக்கப்படுவதையும் பின்னர் ஆசீர்வதிக்கப்படுவதையும் அடுத்தடுத்து சொன்னாலும் அவர் சொன்னவை யாவும் நிறைவேறின என்பதால் தீர்க்க தரிசனங்களும் அவற்றை உள்ளடக்கிய திருமறையும் மெய்யையே கூறுகின்றன என்பது நிச்சயம். எனவே விசுவாசிப்போம். மீகாவின் பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. எனவே 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மீகாவின் பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. எனவே 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஜபம். தேவனே, இதுவரை வாழ்ந்த மெய் தீர்க்க தரிசிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கள்ள தீர்க்க தரிசிக்கு எச்சரிக்கையாய் விலகும் ஞானம் தாரும். ஆமேன்.